இன்னைக்கும் நம்மளோட டாபிக் என்ன நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். சோ இதுக்கு ரிலேட்டடா நான் எடுத்துக்கொண்ட வசனம் எதுனா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். சோ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க பைபிள்ல 473வது பக்கம். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சீரிய ராஜா இருக்கிறாரு. சோ எலிசா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஓகேயா? சோ அப்படி இருக்கிறப்ப அந்த சீரிய ராஜாவோட இஸ்ரவேல் ராஜா கிட்ட வந்து சீரிய ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜா வந்து எப்படியாவது நம்ம இஸ்ரவேல் அந்த இடத்த வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பிடிக்க நினைக்கிறப்ப அவங்க வந்து ஆலோசனை பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம யுத்தம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சு வைக்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து இஸ்ரவேலர்களுக்கு தெரிஞ்சிருது. இஸ்ரவேல் ராஜாக்கு தெரிஞ்சிருது. இவங்க அவங்களுக்கு விரோதமா வந்து இந்த இந்த இடத்துல எல்லாம் செட் பண்றாங்க ட்ராப் மாதிரி. இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நம்ம யுத்தம் பண்ண தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் எல்லா விஷயமும் வந்து இஸ்ரவேல் ராஜாக்கு தெரிஞ்சிருது. சோ இது வந்து அந்த சீரியா ராஜாக்கு புரிய மாட்டேங்குது. டேய் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, இங்க வாங்கடா, யார்ரா வந்து இங்க உளவாளியா இருக்கிறீங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு யார் இங்க உளவாளியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்களை கூப்பிட்டு கேட்கிறப்ப அங்க ஒருத்தர் சொல்றாரு. 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். சோ அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க என்ன பேசினா கூட அவர் கண்டுபிடிச்சிருவாருங்க. இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அப்படியே வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும் படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றார். சோ இவங்க என்ன பண்றாரு, இவர் ஆள் அனுப்புறாரு. எல்லா மக்களையும் அனுப்புறாரு, நீ போப்பா, நீ போய் அவங்கள பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரியா? சோ அங்க என்ன நடக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவனோட ஃபுல் போர்ஸ், ஒரு பெரிய ஆர்மி, நம்ம கிட்ட சொல்ல போனா ஒரு ஆர்மியவே அனுப்புறான். போப்பா நீ போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இத்தனை படம் யாரை பிடிக்க வருது? இஸ்ரவேல் ராஜாவா இல்ல, ஒரே ஒரு மனுஷர் எலிசா தீர்க்கதரிசி. அவ்வளவு பெரிய ஒரு ஃபுல் போர்ஸ அவர் அனுப்புறாரு. ராணுவத்தை அனுப்புறாரு, ரதங்களை அனுப்புறாரு, குதிரை எல்லாத்தையும் அனுப்புறாரு. இப்போ பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி. சோ இந்த விஷயம் வந்து அவருக்கு எதிரா வந்துகிட்டு இருக்கு. இது வந்து இத பாருங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்ப அடுத்து 15ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படல. அவரு தச்சலா அப்படியே வெளியே வர்றாரு. காலையில எந்திரிச்சு வெளியே வர்றப்ப ராணுவம், குதிரை, ரதங்கம், பட்டணம் எல்லாத்தையும் சுற்றி இருக்க கண்டாரு. சோ நம்ம திடீர்னு வெளியே வரோம், காலையில எந்திக்கிறோம், திடீர்னு நம்ம வெளியே வர்றப்ப ஒரு பெரிய ராணுவ கூட்டம் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி இப்ப இருக்குது. அவர் வந்து சாதாரண ஒரு ஊழியக்காரரோட ஒரு சின்ன வேலையாள் மாதிரி, அவர் வேலைக்காரன் போட்டிருக்கு பைபிள்ல. சோ அவர் வந்து பயந்துட்டாரு. ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றார். சோ ஒரே ஒரு ஒரு பர்சனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கூட்டம் வருது பாருங்க. ஒரு பெரிய ராணுவம் வருது, ரதம் வருது, குதிரை எல்லாம் அனுப்பிட்டாரு. சோ இங்க பாருங்க, அவர் எலிசா ஆனா பயந்த மாதிரியே தெரியல. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா எதுலயா? அவர் ஒரு பயம் அவருக்கு இல்ல. அவருக்கு வந்து அந்த பயம் இல்ல. அவர் சொல்றாரு, இப்ப நம்மளா இருந்தா அந்த இடத்துல மேபி பயந்துருக்கலாம். பட் அவர் சொல்றாரு, அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சோ இன்னைக்கு நான் என்னோட மெசேஜோட டாபிக் என்னன்னா, நம்மளை சுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்க பெரிய கூட்டமா இருக்கலாங்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கலாம். ஒரு பெரிய ராணுவமா இருக்கலாம். ஒரு நம்ம எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அதிகாரமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பெரிய வந்து உங்க மேல இருக்கிற ஒரு அதிகாரியா இருக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலில சிச்சுவேஷன் இருக்கலாம். சோ உங்களுக்கு விரோதமா சதி பண்ணி ட்ராப் செட் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாங்க, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் இல்லை. சோ இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலிலயும் சரி, நான் ஒரு சாட்சியாவே சொல்லுவேங்க. எனக்கு எனக்கு விரோதமாவும் ஒருத்தங்க வந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க என்னோட ஃபேமிலில. சோ அவங்க வந்து அது எனக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து நியூஸ்ல வந்துருச்சு. அப்ப எனக்கு வந்து பயம் வரல. எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. சரி நீங்க என்னனாலும் சூழ்ச்சி பண்ணிக்கங்க. என் கூட ஏசப்பா இருக்காங்க. எப்ப அந்த தைரியம் வரும்? ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்றப்ப, உங்களுக்கு விரோதமா இந்த உலகமே சூழ்ச்சி பண்ணாலும் நம்மளுக்கு அந்த தைரியம் வருங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர் சூழ்ச்சி பண்ணலாம். யார் சூழ்ச்சி பண்ணலாம்? அவங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா வரலாம். பெரிய படைய கூட திரட்டிட்டு வரலாம். நம்மள வந்து பயமுறுத்தலாம். ஒரு அவங்க வந்து பெரிய அதிகாரத்துல இருக்கலாம். அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள வந்து பயமுறுத்தலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, நீ பயப்பட வேண்டியது இல்லம்மா. அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னைக்கு ஏசப்பா அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாங்க. என்ன பிரச்சனை நம்மள பயமுறுத்திக்கிட்டு இருக்கு? கடன் பிரச்சனையா? கடன் ஆட்கள் வந்து மிரட்டுறாங்களா? இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் மிரட்டி கொண்டு இருக்கிறதா? இந்த இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ரதம் குதிரைகளை போல வந்து சூழ்நிலைகள் நம்மள சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருக்குதா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, யாருமே இல்ல, தனியா மாட்டிக்கிட்டேன்.
எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா சொல்றாங்க, நான் இருக்கிறேன். அவங்களோட உனக்கு பாக்குறப்ப நமக்கு அவங்க அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஐயோ! அவங்க கூட இவ்ளோ ஆட்கள் இருக்காங்கப்பா. இவ்ளோ ஃபோர்ஸ் இருக்குப்பா. நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, உங்க கூட இருக்கிறவங்க அதிகங்க. இன்னைக்கு எல்லாரோட கண்களையும் ஏசப்பா திறக்க போறாங்க. இதுல பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரணும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, அங்க கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு ஒரு அக்கினிமயமான குதிரை ரதம் எல்லாம் வந்து எலிசாக்காக வந்து ஏசப்பா அனுப்பியிருக்காங்க. சோ இதே மாதிரி நம்மளுக்கு அனுப்ப மாட்டாங்களாங்க? அதே தேவன், அதே ஜீவன்ல தேவன் அன்றைக்கு செய்த ஏசப்பா இன்னைக்கு செய்ய மாட்டாங்களா? எலிசாவுக்காக அனுப்புனாங்க. நம்மளுக்காக ஏசப்பா அனுப்ப மாட்டாங்களா? சோ நீங்களும் எந்த போராட்டமா இருந்தாலும் சரிங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சந்தோஷமா சத்துரு வந்து சந்தோஷப்பட நீ சத்துருவே சந்தோஷப்படாதே வசனம் இருக்குது. பைபிள்ல வசனத்த சொல்லி நீங்க தைரியமா எந்திரிச்சு நில்லுங்கங்க. நம்மளுக்கு விரோதமா பயங்கரமான போராட்டங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நம்ம கடைசி வரைக்கும் உலகத்துல போராடி கொண்டே இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. யாரு வந்தாலும் சரி, நீங்க தைரியமா இருங்க. நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. சதி பண்றீங்களா? சந்தோஷமா பண்ணுங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி தைரியமா நிக்கணும்னு ஏசப்பா நிக்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆசைப்பட்டு ஏசப்பா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. சோ நானுமே அப்படிதாங்க. எனக்கு விரோதமா நெறைய பிளான் நடக்கிறப்ப ரொம்ப பயந்தேன். ரொம்ப வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளவு கிரிமினலா இருக்காங்க ஏசப்பா. நான் ஆக்சுவலி பிரேயரே பண்ணேன். ஏசப்பா எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் வந்து பண்ற லெவல் எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் பிரேயர் பண்றப்ப ஏசப்பா சொன்னாங்க, யுத்தம் கர்த்தருடையது. நீ பயப்படாத. நம்ம பயந்துகிட்டு ஏசப்பாட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா சொல்றாங்க, நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அவர் பார்த்துக் கொள்வாருங்க. அதுக்காக அவங்கள போய் நம்மளும் ஒரு கிரிமினலா ஒரு பிளான போட்டு அவங்கள தாக்குறதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னு தேவையே இல்ல. அவர் பார்த்துக்குவாரு. இப்ப யாரு என்ன பண்ணாலும் சரி, இப்பல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க பார்த்துக்கங்க ஏசப்பா. ஏன்னா நம்ம கர்த்தரோட கைக்குள்ள இருக்கிறோங்க. அவரோட பலத்த கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். சோ ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்றப்ப, அந்த தைரியம் நம்மளுக்கு வர்றப்ப, அந்த விசுவாசம் வர்றப்ப நமக்கு பயமே வராதுங்க. இந்த உலகத்தோட பெரிய அந்த பிரதமரே வந்து நம்மள மிரட்டினா கூட நம்மளுக்கு பயம் வராது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்ற ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாருக்கும் வந்து ரிச்சர்ட் உம்ரான்ட ஒரு மிஷினரி தெரியும்னு நினைக்கிறேன். சோ அவர் பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான மிஷினரி. அவர வந்து அவ்ளோ பாடுபடுத்துனாங்க. அவர வந்து ஏசப்பாவ மறுதலிக்கணும்னு சொல்லி, ஒரு சின்ன ஒரு ஒரு மனுஷன் இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல போட்டு சாப்பாடு குடுக்காம அவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க இந்த உலகத்துல. ஆனா அவரு பயப்படவே இல்ல. அவ்ளோ ஒரு உபத்திரம் வந்து அவரால அவ்வளவு உபத்திரவம் குடுத்து யாரு பேச்சையும் கேட்க முடியாது. 24 மணி நேரமும் ஏசப்பாவ தூசிக்கிற மாரி பேசிக்கிட்டே அந்த ஆடியோ போட்டு விட்டுருவாங்க. சோ அந்த அளவு அந்த மிஷினரி வந்து அந்த ஸ்ட்ரகுல்லயும் நெறைய வருஷம் அவர் இந்த ஜெயில்ல இருந்திருக்கிறாருங்க. ஜெயில்ல இருந்தும் ஆண்டவர மறுதலிக்காம அவர் கூட இருந்து கடைசி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அவர் யாருக்குமே பயப்படல. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரி தான். ஒரு பெரிய அதிகாரிகள் அவருக்கு எதிரா வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா வந்து அவர் விடாம அவர பிடித்துக் கொண்டதுனால, ஏசப்பா அவர வந்து ஆசீர்வதிச்சு அவர பெரிய வந்து மிஷனரி ஆக்குனாங்க. இன்னைக்கும் ரிச்சர்ட் உம்ரான்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரோட பெரிய ஸ்டோரியே இருக்குது. சோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மள சத்துரு வந்து பயமுறுத்துவான். அவங்களோட இருக்கிறவங்க அதிகமாரி இருக்கலாம். கிரிமினலா அவங்க பிளான் பண்ணலாம். எனக்கு கிரிமினலா தெரியல ஏசப்பா. எனக்கு அந்த அளவு யோசிக்க தெரியல. நீங்க கவலையே படாதீங்க. அவர் சமூகத்துல எல்லாவற்றையும் விட்டுக்கொள்ளுங்க. இயேசுவ பார்த்துக்கொள்வாருங்க. அவர் பார்த்துக்கொள்வார்ன்னு இன்னைக்கு இயேசுப்பா சொல்றாங்க. உங்களோட இருக்கிறவர்கள் அதிகங்க. நம்ம என்னைக்கு நெறைய நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். தனியா உட்கார்ந்தா எனக்கு யாருமே இல்ல ஏசப்பா. எனக்கு பேச கூட யாரும் இல்லப்பா அந்த சிச்சுவேஷன்ல. என் போராட்டம் இப்படி இருக்கே. எனக்காக ஒருத்தங்க பேச மாட்டாங்களா? அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கலாம். இயேசுப்பா சொல்றாங்க, நான் பேசுவேன் உனக்காக. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உன்னோட இருக்கிறேன். உனக்கு கண்ணுக்கு தெரியாம உன்னோட ஆட்கள் இருக்கிறாங்கன்றத இயேசுப்பா சொல்றாங்க. நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து இந்த உலகத்த பார்த்து உலகத்துல உள்ள பெரிய பலசாலிகளா இருக்கிற அந்த பலத்த பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனா அவங்கள பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லங்க. நம்ம பயப்பட ஒரே ஒரு ஆண்டவர் மட்டும்தாங்க. ஒரே ஒருத்தங்களுக்கு தான் நம்ம பயப்படணும். அது தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. பைபிள்ல வசனம் இருக்குது. இந்த மனிதர்கள பார்த்து பயப்படக்கூடாது. நரகத்துல தள்ள வல்லவர் ஆத்துமாவை நரகத்துல தள்ள வல்லவருக்கே நீங்க பயப்படுங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. சோ அந்த மனிதர்கள பார்த்து பயப்படாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி. உங்கள பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் யாரா இருந்தாலும் சரிங்க. தைரியமா சொல்லுங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. சத்துரு போராடினாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கு பயம் இல்ல. வசனத்த சொல்லி ஜெயிங்கங்க. சோ இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனம் நான் சொல்லுவேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாருங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேஜ் நம்பர் 269 புதிய ஏற்பாடு.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம வந்து நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கிறப்ப நார்மலா வர்ற மத்தவங்களுக்கு வர்றதை விட நமக்கு டபுள் மடங்கு பிரச்சனை வருங்க. ஏசப்பா நெருங்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஏசப்பா இப்போ வந்து ஜூம் மீட்ல கலந்து கொள்றீங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து போராட்டம் நம்மளுக்கு வந்து ஈஸியா வராதுங்க. பயங்கரமான போராட்டமா இருக்கும். மாம்சத்தோடு மட்டும் இல்ல, இரத்தத்தோடு மட்டும் இல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோட சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சோ நம்ம என்ன பண்ணணும்? எந்த போராட்டத்தையும் ஏசப்பா சொல்றாங்க, அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. தைரியமா முதல்ல நிக்கணும். ஏசப்பா சொல்றாங்க, தைரியமா காலூன்றி நில்லுன்னு சொல்றாங்க. நீ பயப்படாதேன்னு சொல்றாங்க. வசனத்தை வந்து நம்ம அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவாருன்றதுக்கு அப்புறம் நம்ம பயந்துகிட்டே ஒரு சந்தேகத்துல நம்ம இருந்தோம்னா, அப்புறம் அவருக்கு வந்து அங்க வேலை இருக்காதுல்ல. சோ நம்ம தைரியமா இருக்கணும்னு ஏசப்பா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த யுத்தத்துல எலிசா பாருங்க, அவர் வேலைக்காரன்ட்ட வந்து சொல்றாரு, பயப்படாதேப்பா. முதல்ல அவர் சொன்ன வார்த்தை பயப்படாதே. ஒரே ஒரு வார்த்தை. ஏசப்பா அந்த இடத்துல பயப்படாதேன்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. பயப்படாம தைரியமா இருக்கணும். எதை கொண்டு பயப்படாம வசனத்தை மட்டும் நம்ம வந்து பிடித்துக் கொள்ளணுங்க. அதுக்கு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏசப்பா. தீங்கு நாள்ல இதை எதிர்க்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்ன்ற காரியங்களை பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு எதிரா இருக்குது. ஏசப்பா நம்மள முதலாவதாக நம்மளை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதேன்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, அவரோட கண்களை திறக்கிறாரு ஏசப்பா. கண்களை திறந்து அவர் சுத்தி பார்க்கிறாரு. அக்கினிமயமான ஒரு தூதர்கள், அக்கினிமயமான ரதங்கள் நிக்குது. சோ இப்ப ஏசப்பா சொல்றாங்க, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த பயம் வராம இருக்கணும். எலிசாவால அப்படி நிக்க முடிஞ்சது. ஏன் அவர் அப்படி நிக்க முடிஞ்சது? சோ பாப்போம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சைங்க. சத்தியம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ட்ரூத். கச்சை வேஸ்ட்ல வந்து நம்ம ட்ரூத்த வந்து இருக்கணும். ட்ரூத்தா இருக்கணுங்க. சத்தியம், உண்மைன்னு போட்டிருக்கு. சோ சத்தியத்தை வந்து நம்மளோட கட்சியில உண்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை. நீதி மீன்ஸ் என்னன்னா ரைச்சியஸ்னஸ். ஓகேயா? சோ ரைச்சியஸ்னஸ் தான் இருக்கணும் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரூத். சத்தியம் வந்து கட்சியை தரித்து கொள்ளணும். ரைச்சியஸ்னஸா இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சோ காஸ்பல் ஆஃப் பீஸ்ங்க. பீஸ். இந்த பீஸ்ங்கிறது வந்து நம்மளா சுய முயற்சினால நம்மளால பீஸ் அடையவே முடியாதுங்க. சோ இந்த பீஸ் சமாதானம்ங்கிறது ஏசப்பா தர்றது. சோ என்னைக்கெல்லாம் நம்ம வந்து அவரோட சமூகத்துல உட்கார்ந்து அவரோட பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த சமாதானம் நம்மளே அறியாம ஏசப்பா நம்மளோட இருதயத்துல தருவாங்க. சோ நம்ம இந்த உலகத்துல போராடி கொண்டு இருக்கிறப்ப அந்த சமாதானம் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுங்க. இந்த போராட்டத்துல நம்ம வந்து அவரோட இருக்கிறப்பதான் கண்டிப்பா நம்மளால அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். சோ அதுக்கும் நான் சாட்சியா சொல்லுவேன். என்னோட லைஃப்ல நான் எப்ப ஏசப்பா சமூகத்துல நான் உட்கார ஆரம்பிச்சனோ, காலையில ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம்னு என்னோட ஆண்டவர் பேசினாங்க. நான் அதை வந்து இப்ப நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதும் என் மனசுக்குள்ள சமாதானம். பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, ஒரு சமாதானம், ஒரு பீஸ். சோ பீஸ் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அவரோட சமூகம் மட்டும்தான். எப்பெல்லாம் நீங்க உட்கார்றீங்களோ அவரோட சமூகத்துல அதிகமா உட்கார்றப்ப கண்டிப்பா அந்த பீஸ் உங்களை வந்து நடத்தும். நம்மளுக்கு வந்து அந்த சமாதானம் யாராலையுமே கொடுக்க முடியாது இந்த உலகத்துல. நீங்க என்ன டிவி பாருங்க, என்ன போனை பாருங்க, இல்ல ஒரு படத்துக்கு போய் கிடைக்குமா? இல்ல. உலகத்துல உள்ள காரியம் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாதுங்க. சோ சமாதானம்ன்றத வந்து நம்மளுக்கு கொடுக்கிறவரே ஏசப்பா மட்டும்தான். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அவரோட சமூகத்துல உட்காரணும். பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்து அந்த அறைகள்ல பூட்டி கொண்டு அப்படியே பயத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஏசப்பா முதல்ல போய் சொன்ன வார்த்தை சமாதானம். உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவாங்க. சோ அவர் முதல்ல சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறார். சோ சமாதானம் நமக்கு வேணும் அப்படின்னா சமாதானம் மட்டும் ஆண்டவரிடத்துல மட்டும்தாங்க வரும். சோ அதுக்கு ஒரே வழி நம்ம அவரோட சமூகத்துல உட்காரணும். அவரோட சமூகத்துல உட்கார்ந்து பாருங்களேன். ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி பாருங்க. இந்த டைம் நான் ஏசப்பாக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி நீங்க உட்கார்றப்ப கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் வராதுங்க. ஏசப்பா உங்களை கைய பிடிச்சு நடத்துவாங்க. சோ அது பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாகும். சோ காஸ்பல் ஆஃப் பீஸ் அதை வந்து பாதரட்சை. நெக்ஸ்ட் பாருங்க, பொல்லாங்கன் நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். சோ 16th நெக்ஸ்ட் 4th பாருங்க, ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். சோ விசுவாசம்.
விசுவாசம் உள்ளவர்களை கேடகம். விசுவாசம் எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் சொல்றாங்க. சோ நெறைய காரியங்கள நம்மளுக்கு வந்து விசுவாசத்துல நம்ம வீக்கா இருப்போங்க. நெறைய விஷயம் வந்து நம்மளோட பாஸ்ட், நம்மளோட பழைய விஷயங்கள், பழைய காரியங்கள் வந்து இந்த விசுவாசத்துல வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன கேட்கலாம்? "ஏசப்பா எனக்கு பலன் தாங்க." அதுக்கும் ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாம். பைபிள்ல பாருங்க, எனக்கு விசுவாசத்துல நான் குறைவில்லாம இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் இருக்கு. சோ நம்மளும் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உங்களுக்கு குறைவா இருக்கா? நம்மளால நம்ப முடியலையா? நெறைய நேரங்கள்ல வந்து விசுவாசம்ங்கிறது தான் அங்க பெரிய நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவோம். சத்தியம் இருக்கும், நம்மகிட்ட நீதி இருக்கும், சமாதானம் கூட ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி வாங்கிக்கிடுவோம். ஆனா விசுவாசம் வந்து நமக்கு ஒரு பெரிய குறைவா இருக்கலாம். ஏன்? எதுக்கு அப்டின்னா, நம்மளோட பழைய காரியங்கள், பயமுறுத்துகிற காரியங்கள், பாஸ்ட் நெறைய பேரோட பாஸ்ட் வந்து நம்மள பயமுறுத்தி கொண்டு இருக்கும். இப்படிலாம் நடந்துச்சு. இப்பயும் அது மாரி நடந்துருமா? நம்மளுக்கு மோசமா நடந்துருமா? நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதானா? அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஒரு அதனால நம்மளால விசுவாசிக்கவே முடியாது. ஏசப்பா சொல்லுவாங்க, பயப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பயந்துட்டு இருப்போம். ஏசப்பா சொல்லுவாங்க, உன்ன அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அந்த வார்த்தையில வந்து ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு இப்படி ஆயிருமா? அப்படி ஆயிருமா? அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள் மகளேன்னு சொல்லுவாங்க. அந்த கேடகத்த நம்ம பிடித்துக்கொள்ளணும். விசுவாசம் வரலையா? அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு அவிசுவாசமா இருக்கு. என் அவிசுவாசத்த நீங்கும்படி செய்யும்னு ஒரு ஜெபம் இருக்கு பைபிள்ல. ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாரி ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து, அப்பா என் அவிசுவாசத்த எடுத்து போடுங்க. ஜெபிப்போம். கண்டிப்பா விசுவாசம் ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்கங்க. அந்த கேடகத்த நம்ம பிடிக்கிறதுக்கு உதவி செய்வாங்கங்க. வார்த்தைய கண்டிப்பா ஏசப்பா வார்த்தைய பேசுறாங்க. அத விசுவாசிக்கணும் நம்ம. சோ அந்த விசுவாச குறைச்சலா இருந்தா இன்றைக்கே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. இப்படியே கேளுங்க. என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா பேசுறாங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனா நம்மளோட விசுவாச குறைச்சல்னால அத நம்ம பெற்றுக்கொள்ளாம போகக்கூடாது. சோ இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் அந்த வார்த்தைய விசுவாசிக்கிறேன். இது இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஜெபிப்போங்க. உங்களோட பிரேயர்ல நீங்க ஜெபிங்க. சோ எல்லாரும் வந்து விசுவாசம் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கான். அந்த கேடகத்த நம்ம பிடித்துக் கொள்ளணும். இங்க எலிசா பாருங்க, எவ்வளவு தைரியமா இருக்கிறாரு. வேலைக்காரன் வந்து பயந்துட்டு இருக்காரு. ஐயோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையே! நம்ம அவ்வளவுதான் போல. அவ்வளவு பெரிய ராணுவத்த பார்த்ததும் அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவரு ஏசப்பா சமூகத்துல உட்காரல. அவருக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனா எலியா தீர்க்கதரிசி பாருங்க, பயப்படவே இல்ல. தைரியமா சொல்றாரு. பயப்படாதேன்னு சொல்ற லெவல் ஏசப்பா வச்சிருக்காங்க. சோ நம்மளும் இந்த சூழ்நிலைகள பார்த்து பயப்படாம, நம்மளும் வந்து தைரியமா எழும்பணுங்க. ஏசப்பா அததான் ஆசைப்படுறாங்க. சோ பாருங்க, அடுத்து பாருங்க. இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. சோ இரட்சணியம்னா சால்வேஷன். சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட். ஓகேயா? சோ சால்வேஷன் எல்லாருக்குமே வந்து ரட்சிப்பு, ரட்சணியம் அப்படின்றது சால்வேஷன்ன்றது ஏதோ ஒரு டைம் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து நான் சரியாயிட்டேங்க. என்னோட ரட்சிப்பு டேட் வந்து நான் அந்த டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க. டெய்லி தினம், தினம், தினம் வந்து நம்ம ரட்சணியம் அந்த அந்த பாத்க்குள்ள நம்ம போணும். சால்வேஷன் ஆயிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா என்னோட தவறுகளை மன்னிங்க. நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நைட் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணோன்ற ஒரு ரியலைசேஷன் நமக்கு வரணுங்க. ஏசப்பா நான் மன்னிக்கிறேங்க. அறிக்கை பண்ணுங்க உங்களோட பாவங்கள. நம்மளோட சால்வேஷன் வந்து நம்மளுக்கு டெய்லி வேணுங்க. அந்த அனுபவம் வந்து டெய்லி வேணும். ஏசப்பா இன்னைக்கு நான் யாரைய காயப்படுத்தியிருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு நான் தெரியாம என்ன பாவம் பண்ணிருக்கேன். சோ இப்படி வந்து நம்ம சால்வேஷன்ங்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணுங்க. ஏசப்பா சொல்றாங்க, சால்வேஷன் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா அத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தலைச்சீரா ஹெல்மெட்டே அதுதான். சால்வேஷன் தான் ஒரு ஹெல்மெட் மாரி இருக்குது. சோ டெய்லி நைட் வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னோட பாவங்கள மன்னிங்க. நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஆண்டவருக்கு பிடிக்காம இல்லாத காரியங்கள் என்ன பண்ணேன்னு சொல்லி நம்மளை நாமே வந்து அனலைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து ஏசப்பா நமக்கு பெரிய காரியங்களே செய்வாங்க. அடுத்து பாருங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வேர்ட் ஆஃப் காட். ஓகேயா? வேர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். சோ வேர்ட் ஆஃப் காட். சோ வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ நம்ம என்னென்ன காரியங்கள் நம்மள நெகட்டிவா வருதோ அவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி துரத்தணுங்க. பாருங்க ஏசப்பாவை சோதிக்கும்படியாக பிசாசு வந்தான். ஏசப்பா வந்து அந்த இடத்துல பயந்துகிட்டு இல்ல. அந்த இடத்துல ஏசப்பா வேர்ட் ஆஃப் காட தான் யூஸ் பண்ணாங்க. இப்படியாக எழுதியிருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லி வசனத்தை ஏசப்பா முன் வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஆஃப் காட் அந்த வேர்ட வந்து சொல்லி சொல்லி தான் அந்த பிசாசை துரத்துனாங்க. சோ நம்மளோட லைஃப்ல போராட்டம் இருக்கா? இப்படி எனக்கு வசனம் இருக்கே, நான் ஏசப்பாக்குள்ள இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தற்கொலை எண்ணம் வருது. என்னால வந்து அது போராட முடியலன்னா, வசனம் சொல்லுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்த காரியங்களை நான் விவரிப்பேன். சங்கீதம்ல இருக்கு. சொல்லிக்கிட்டே இருங்கங்க. அந்த வார்த்தைய அறிக்கையிட அறிக்கையிட நம்மளோட வாழ்க்கையில நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஒரு எண்ணம் நெகட்டிவா வருதா? முந்தினவைகளில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளில் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அறிக்கையிடுங்க. வாயினால அறிக்கையிடுங்க. சாத்தான் ஓடி போவான்.
அவனால நிக்க முடியாது. நெகட்டிவ் தாட்ட கொண்டு வந்து பயமுறுத்துற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா எடுத்து போடுவாங்க. ஆனா நீங்க வேர்ட் ஆஃப் காட யூஸ் பண்ணணுங்க. ஏசப்பா இப்ப சொல்ட்டாங்க, "நான் உன் கூட இருக்கிறேன். உன்னோட இருக்கிறவர்கள் அதிகம்" சொல்ட்டாங்களா? உங்கள சுத்தி ஒரு பெரிய கூட்டம் வருதா? சாத்தான் பயமுறுத்துறானா? சொல்லுங்க. அவர்களோடு இருக்கிற சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. அவர்களோடு இருக்கிற பார்க்கல எங்களோடு நம்மளோட இருக்கிற அதிகம். நீங்க தைரியமா சொல்லுங்க. வார்த்தைய அறிக்கையிடுங்க. பைபிள்ல வசனம் இருக்கு. "உன் வாயை நீ திற, நான் அத வந்து நன்மையினால் நான் நிரப்புவேன்னு" சொல்லி ஏசப்பா. வாய விரிவா திற, நான் அத நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லி சங்கீதத்துல எழுதியிருக்காங்க. சோ வாய திறந்து அறிக்கை பண்ணுங்க. நெகட்டிவா வருதா? ஒரே ஒண்ணு. நீங்க அறிக்கையிட, அறிக்கையிட பிசாசால உங்ககிட்ட இருக்கவே முடியாதுங்க. உங்கள பயமுறுத்துகிற காரியங்கள் உங்கள விட்டு தெறிச்சு ஓடிரும். எந்த காரியங்கள் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதோ, கடன் காரியமா இருக்கலாம். "நீ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு" வசனம் இருக்கு. ஏசப்பா சொல்றாங்க. வசனத்த நீங்க சொல்லி சொல்லி அடிங்க. சோ வசனத்த சொல்றப்ப எந்த பிரச்சனையும் சரி, நம்மளால வந்து அத ஈஸியா மேற்கொள்ள முடியும். சோ எனக்கு ஏசப்பா சொல்லிக் குடுத்த பாடம், நானும் நெறைய வந்து போராட்டங்கள் பார்த்திருக்கேங்க லைஃப்ல. சோ எல்லாத்தையும் பார்த்து நானும் வந்து டவுன் ஆயிருக்கேன் நெறைய நாட்கள்ல. அவ்வளவுதான் போல. அவங்கலாம் வந்து வின் பண்றாங்க. நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நெனச்சுட்டேன். ஏசப்பா சொன்னாங்க, "நான் உன் கூட இருக்கிறேன்." ஏசப்பா என்ன நடத்தின விதம். அறிக்கை பண்ணணும். யுத்தம் கர்த்தருடையது. அந்த வசனத்த நம்ம ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா நீங்க பார்த்துக்கிட்டீங்கப்பா. கர்த்தர் யுத்தத்தை செய்வார்ன்னு சொல்லி அந்த வசனத்த சொல்லி, நீங்க சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. எவ்ளோ வசனம் ஏசப்பா நமக்காக குடுத்திருக்காங்க. அந்த வசனத்த சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அறிக்கையிடுறப்ப, நம்மளுக்கான வெற்றி நம்மள வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குங்க. சோ இந்த நேரத்துல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கவலைகளோட இருக்கீங்களோ, என்னென்ன போராட்டம்னு எனக்கு தெரியல. ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாங்க. என்ன போராட்டமா இருக்கலாம்? யார் உங்களோட போராடி கொண்டு இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பிசாசா இருக்கலாம். இல்ல மனிதர்களால போராட்டம் இருக்க சூழ்நிலைகள், இல்ல பாஸ்ட் லைஃப் கடந்த நாட்கள நெனச்சு நெனச்சு நம்மளால முன்னேறவே முடியாம கூட இருக்கலாங்க. கடந்த நாட்களோட சோகங்கள் இன்னைக்கும் அப்படி நடந்துருமா? சோ நானும் அதே பாதைகள்ல தாங்க கடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கும் கடந்த நாட்கள் வந்து அவ்ளோ ஸ்மூத்தாலாம் இல்ல. நானும் என்னோட இழப்புகள் நான் பார்த்திருக்கிறேன். நெறைய வந்து ஃபேஸ் பண்ணேன். சோ இப்ப வந்து நான் தைரியமா இருக்கிறேன். ஏசப்பா பார்த்துக்குவாங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் என்னோட பலவீனத்த ஏசப்பாட்ட அறிக்கையிடுறேன். ஏசப்பா எனக்கு வந்து இந்த கடந்த நாட்கள் என்னோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. அவர் தாமே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்ன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. சோ இந்த நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றேன். எல்லாரும் இப்ப கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா நான் உங்ககிட்ட நான் வர்றேன் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் இந்த இடத்துல அறிக்கையிடுவோமா?